முக்கியமாக அதாவது வங்கி கடன் பெற்றவர்கள் எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்கிறாங்க, அதே போல் வங்கிகள் எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்கும், அப்படி எடுக்கக்கூடிய அனைத்து சட்ட நடவடிக்கையும் தோல்வியிலே தான் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஏதாவது வங்கி கடன் பெற்றவர்கள் இப்போ கிரெடிட் கார்டை எடுத்துக்கலாம். மினிமம் கிரெடிட் கார்டு, ஒரு பர்சனல் லோன், ஒரு ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோன் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஸ்னஸ் லோன் எடுத்திருப்பாங்க, இல்லை ஒரு ஹவுசிங் லோன், வேறு ஏதாவது பொருளை வாங்கியிருப்பாங்க, இப்படி எல்லாம் லோன் வாங்கியிருப்பாங்க. இப்படியே வாங்கிட்டு மல்டிபிள் லோன்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் ஆப்பிள் லோன் எடுத்திருப்பாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக நிற்கும். ஸோ ஒரு வங்கியும் என்ன பண்ணோன்னா லீகல் ஆக்ஷன் எடுக்க தான் செய்யும். பணம் ஒழுங்காக போயிட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாம் நினைக்கிறோம் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 பேர் 80 பேர் சரியாக தான் கட்டிடுறாங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் சரியான லாபம். அவங்கள பொறுத்த வரைக்கும் 80 கஸ்டமர் தான் ஒழுங்காக கட்டுறாங்க. பட் 20 கஸ்டமர் தான் கொஞ்சம் டிலிக்வன்சி இன் பேமெண்ட்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் டிஃபால்ட்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஒழுங்காக லோன் போயிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வங்கிகள் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் தோல்வியில் முடியும் அப்படின்னு நான் ஒரு பதிவு ஒரு நாள் முன்னாடி போட்டிருந்தேன்.